கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. 6 நாட்கள் மிகவும் கடினமாய் உழைத்து மிக பழுவான பணிகளை செய்து, ஆண்டவரே எங்கள் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற நம்மை கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. அவர் நம்முடைய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் என்பதை பரிசுத்த வேத வாக்கியங்கள் மூலமாக நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய போக்கையும் வரத்தையும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய எண்ணங்களையும் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் அவர் நிறைவேற்றி இருக்கிறார். எனவே மிகுந்த ஸ்தோத்திர பலிகளோடு விட, நன்றி பலிகளோடு விட கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளே நாம் கடந்து வருகின்ற பொழுது, துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரீர் பரிசுத்தர் என்ற வார்த்தையின்படி நடுக்கத்தோடும் பயத்தோடும் அவரை சேவித்துக் கொள்ளுகின்ற பொழுது அவர் நம் நடுவிலே பிரசன்னராயிருக்கிறார். அவர் நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். வேதத்தை நாம் திருப்பி வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து நீ என் சிநேகிதன் என்று சொன்னார். தானியேலை பார்த்து நீ மிகவும் பிரியமானவன் என்று சொன்னார். பென்யமீனை பார்த்து நீ மிகவும் பிரியமானவன் என்று சொன்ன ஒரு வார்த்தையை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய பார்வையிலே நாம் ஒவ்வொருவரும் கனம் பெற்றவர்கள், விலையேற பெற்றவர்கள் என்பதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகின்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். You are so precious in the sight of the Lord. நீங்கள் ஆண்டவருடைய பார்வையிலே மிகவும் அருமையானவர்கள். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், ஆண்டவர் உங்களை சிநேகிக்கிறார் என்று வேத வாக்கியம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் யாரை சிநேகிக்கிறார்? ஆண்டவருடைய பார்வையிலே யார் விலையேற பெற்றவர்கள் என்று நாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது, இதே அதிகாரம் 1ஆம் வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம், யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் என்று எழுதுகிறார். ஆண்டவருடைய பார்வையிலே யாக்கோபு மிகவும் அருமையானவன் என்றால், யாக்கோபை குறித்து நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்ற பொழுது, அவன் தன் சகோதரனுக்கு பயந்தபடியினாலே ஒவ்வொரு வனாந்தரமாய் கடந்து செல்கிற ஒரு காட்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒரு விஷயம், அவன் யாப்போக்கு ஆற்றை கடந்து தன்னுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் அக்கறை படித்தின பின்பு யாப்போக்கு ஆற்றங்கரையிலே பிந்தி தனித்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் பிந்தி தனித்திருந்து ராம் முழுவதும் தேவனோடு கூட போராடினவனாக காணப்பட்டான். எனக்கு அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, அநேக பரிவாரங்கள் இருக்கிறது, ஆனாலும் சமாதானம் இல்லை, நான் பயந்து பயந்து வாழுகிறேன் என்று சொல்லி
நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போகவிடேன் என்று சொல்லி ராம் முழுவதும் தேவனோடு கூட போராடினான். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அது மாத்திரமல்ல, அடுத்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது தன் சகோதரனாகிய ஏசாவோடு கூட ஒப்புரவாகும்படியான ஒரு உன்னதமான கிருபையை கொடுத்தார். அவன் ராம் முழுவதும் தேவ சமூகத்திலே காத்திருந்தபடியினாலே ஏசா அவனை கண்டு ஒருவேளை தன்னுடைய பழைய நினைவுகளை விட்டுவிட்டு தன் சகோதரனோடு கூட ஒப்புரவாகின்ற ஒரு காட்சியை பரிசுத்த வேதாகமத்திலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ளுகிறோம். அப்படி என்றால், பிரித்தெடுக்கப்பட்டு தேவனோடு கூட இருக்கிறவர்கள் கர்த்தருடைய பார்வையிலே அருமையானவர்கள். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம். உன்னை உருவாக்கினவர் என்று வேதம் சொல்லுகிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே எலியா தீர்க்கதரிசி ஜனங்களை தம்மிடத்திலே அழைத்து இடிக்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் இடிக்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொன்னான். ஆண்டவர் அந்த பலிபீடத்திலே, செப்பனிடப்பட்ட பலிபீடத்திலே கர்த்தருடைய பரிசுத்த அக்கினி இறங்கிற்று என்பதை நாம் பின்பகுதியிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த சரீரமாகிய ஆலயம், நம்முடைய இருதயம் கர்த்தருக்கென்று சொப்பினிடப்பட்டு காணப்படுகின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். எனவே சொப்பனிடப்பட்டவன் ஆண்டவருடையவன். ஆண்டவர் அவனை மிகவும் அருமையாக பார்க்கிறார் என்பதை பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. உலகத்தில் உள்ளவர்கள் உங்களை அற்பமாய் பார்க்கலாம், உலகத்தில் உள்ளவர்கள் உங்களை ஏளனமாய் பேசலாம், உலகத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய நிலையின்மையை பார்த்து பரிகாசம் பண்ணுகிறவர்களாக காணப்படலாம், அல்லது உன்னுடைய வாழ்க்கையிலே வியாதி நிமித்தமாய் நீ மிகவும் துயரப்படுகிற, சஞ்சலப்படுகிற ஒரு நபராக காணப்படலாம். எனவேதான் ஆண்டவர் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் பார்த்து சொன்னபோது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்னை பற்றாது என்று கர்த்தருடைய வார்த்தையிலே மிக ஆழமாக நாம் அறிந்து கொள்கிறோம். பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம், சொப்பனிடப்பட்டு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இறங்குகிற அந்த அனுபவத்தை உடையவர்கள் ஒருவேளை எவ்விதமான சோதனை வந்தாலும் ஆண்டவர் அதை கடக்க பண்ணுகிறார் என்பதை குறித்து பரிசுத்த வேத வாக்கியத்திலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். முதலாவதாக நாம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து, நான் தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கப்படுவாய் என்று சொல்லி, நீ ஈசாயின் குடும்பத்திலே ஒருவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஐயோ, இதை சவுல் கேட்டால் என்னை கொன்று போடுவானே என்று சொன்ன மாத்திரத்திலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கின்ற பொழுது, நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம்.
ஒருவேளை இதை கேள்விப்பட்ட ஊரார் மிகுந்த தத்தளிப்போடு விட சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானம் தானா என்றார்கள். அதற்கு தீர்க்கதரிசி, சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு மாறுங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான் என்பதை பரிசுத்த வேதாகமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய பந்திக்கு நான் வருகின்ற பொழுது மிகுந்த பரிசுத்தத்தோடு கூட கடந்து வர வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. ஈசாய் தன்னுடைய குமாரரை ஒவ்வொருவராக கொண்டு வந்து நிறுத்துகிற காட்சியை நாம் இங்கே பார்க்க முடியும். அப்படி அவன் முதலாவது எலியாப்பை பார்த்தவுடனே ஆண்டவர் இவனை புறக்கணித்தார். இன்னும் நாம் கர்த்தருடைய வசனங்களை வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்படி ஈசாய் ஒவ்வொரு குமாரரையும் கொண்டு வந்து நிறுத்தின பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னார், கர்த்தர் இவனை புறக்கணித்தார் என்ற வசனத்தை நாம் வாசிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்ற வசனத்தின்படி ஆண்டவர் ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசிக்க முடியும். எனவேதான் இங்கே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது ஈசாய் கொண்டு வந்து நிறுத்தின ஒவ்வொரு குமாரரையும் தீர்க்கதரிசி புறக்கணித்து விட்டார். அது மாத்திரமல்ல, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். பலி விருந்திற்கு பரிசுத்தம் பண்ணப்பட்ட பொழுது ஈசாயின் குடும்பத்தார், ஈசாய் மற்றும் அவனுடைய பிள்ளைகள் தன்னோடு கூட பிறந்த தாவீதை மறந்து போனார்கள் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். விருந்து என்றாலே எல்லாரையும் அழைக்க வேண்டும் என்ற எண்ணம் ஓங்கி காணப்படும். ஆனால் தாவீது எல்லாராலும் மறக்கப்பட்டவனாக காணப்பட்டான். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். வேதத்திலே நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் தாவீதை அபிஷேகம் பண்ணும்படியாய் தீர்க்கதரிசி மூலமாய் அழைத்த பொழுது வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது சாமுவேல் தைல கும்பை எடுத்து என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எடுத்து இவனை அபிஷேகம் பண்ணி என்ற மாத்திரத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை அபிஷேகம் பண்ணினார். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ உன் சொந்த குடும்பத்தாலே மறக்கப்பட்ட ஒரு நபராய் காணப்படலாம், அல்லது உன்னை அற்பமாய் எண்ணலாம். ஆட்டின் பின்னே போய் கொண்டிருக்கிறானே என்று சொல்லி உன்னை அற்பமாய் எண்ணலாம். ஆனால் நீ கர்த்தருடைய பார்வையிலே அருமையானவன் என்று வேதம் சொல்லுகிறது.
தாவீது கர்த்தருடைய பார்வையிலே அருமையானபடியினாலே ஆண்டவர் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, உன்னுடைய சொந்த குடும்பத்தால் நீ மறக்கப்பட்ட ஒரு நபராய் காணப்படலாம். உன்னுடைய பெற்றோர் உன்னை மறந்திருக்கலாம், உன்னோடு கூட பிறந்தவர்கள் உன்னை மறந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானவன், நான் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார். கவலையோடு கூட காணப்படுகிறீர்களோ? ஐயோ, என் பிள்ளைகள் என்னை மறந்து போனார்களே என்று சொல்லுகிறீர்களோ? ஆண்டவர் உங்களை ஒருபோதும் மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தருடைய பார்வையிலே மிகவும் அருமையானவர்கள். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். கவலைப்படாதிருங்கள். நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற சமுதாயம் உங்களை மறந்து போயிருக்கலாம், அல்லது உங்களை புறக்கணித்து இருக்கலாம், அல்லது உங்களை எண்ணாமற் போகலாம். ஆனால் கர்த்தரோ உன் பேரிலே நினைவா இருக்கிறார் என்பதை நீ ஒருபோதும் மறந்து போகாதே. நீ கர்த்தருடைய பார்வையிலே மிகவும் விலையேற பெற்ற ஒரு நபர், கர்த்தருடைய பார்வையிலே மிகவும் அருமையான ஒரு நபர். You are so precious in the sight of the Lord. இரண்டாவதாக நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டான். அதிலே தன்னுடைய கதிர்கட்டுகள் எல்லாம், தன்னுடைய சகோதரர்கள் கதிர்கட்டுகள் எல்லாம் தன்னை வணங்கி நிற்பதாகவும், தன்னுடைய கதிர்கட்டு நேராய் நிற்பதாகவும் தன்னுடைய சகோதரர்களோடு கூட அவன் பகிர்ந்து கொண்டான். உடனே அவர்களுக்கு கோபம் உண்டாயிற்று. ஓ, நாங்கள் உன்னை வணங்குவோமோ என்று சொல்லி அவனை பகைக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவனுடைய தகப்பன் அவனோடு கூட பிறந்தவர்களை பார்த்து வரும்படி அனுப்பின பொழுது, இதோ வருகிறான் என்று சொல்லி அவன் பலவர்ண அங்கிகளை அவனுடைய தகப்பன் அவனுக்கு அணிவித்தபடியினாலே அதையெல்லாம் எடுத்து போட்டு அவனை தண்ணீர் இல்லாத குழியிலே தூக்கி போட்டார்கள் என்று வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். அதிலே ஒரு சகோதரன், ஐயோ, அவன் இதிலே கிடந்தால் மடிந்து போவானே என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த வழியாய் வந்த இஸ்மவேல் இடத்திலே விற்று போட்ட காட்சியை குறித்து நாம் மிக தெளிவாக அறிந்திருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே உன்னோடு கூட பிறந்தவர்கள் உனக்கு எதிராய் செயல்படலாம், அல்லது உன் சொந்த குடும்பம் உன்னை வெறுத்து ஒதுக்கலாம், அல்லது உனக்கு விரோதமாய் தீங்கு செய்கின்ற நபர்களாக காணப்படலாம். ஆனால் இவை எல்லாவற்றிலும் மத்தியிலும் நாம் பார்க்கின்ற பொழுது கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்மவேல் இடத்திலிருந்து அவன் பார்வோனுக்கு விற்கப்பட்டான். அப்படி விற்கப்பட்ட பொழுது அவன் பார்வோன் அரண்மனையிலே வசிக்கிறவனாக காணப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, யோசேப்பின் நிமித்தமாய் ஆண்டவர் பார்வோன் வீட்டை ஆசீர்வதித்தார், தேசத்தை ஆசீர்வதித்தார், தேசங்களை ஆசீர்வதித்தார் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். சொந்த சகோதரர்களால பெருக்கப்பட்ட ஒரு நபரை ஆண்டவர் எவ்வளவாய் சிநேகித்து அவருடைய பார்வைக்கு அவன் அருமையாய் காணப்பட்டபடியினாலே அவனோடு கூட இருந்து அவனை அடிமையாய் கொண்டு போகப்பட்ட எகிப்து தேசத்திலே
ஒரு உன்னதமான இடத்திலே வைத்து அவனை ஆசீர்வதித்தார். வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரால் மிகவும் சிநேகிக்கப்பட்டவன். பார்வோன் அவனை பார்த்து சொன்ன பொழுது, தேவ ஆவியை பெற்ற இவனை போல ஒருவன் உண்டோ என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார், இவன் செய்கிறது எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறார் என்பதை அறிந்து ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவன் இருப்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. தேசமெங்கும் பஞ்சம் உண்டாயிற்று. ஆனால் ராஜா யோசேப்பின் சொற்படி கேட்டு களஞ்சியங்களை எல்லாம் பெரிதாக்கி சில வருஷங்களின் தானியங்களை சேர்த்து வைத்ததையும், உலகமெங்கும் பஞ்சம் உண்டானதையும், ஒருவேளை அந்த பஞ்சத்திலே பிரதேசங்கள் எகிப்தில் வந்து தானியம் கொள்ளுகின்ற காட்சியை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்க முடியும். அப்படி வந்தவர்களிலே யோசேப்பின் சகோதரர்களும் வந்தார்கள். யோசேப்பு அவர்களை அடையாளம் கண்டு கொண்டார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவனுடைய இருதயம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியினாலே இடம் தேடி போய் அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, அவன் தன்னை தன் சகோதரர்களுக்கு வெளிப்படுத்தின போது தன்னை அடக்கிக் கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. தன்னை கொண்டு போட வேண்டும் என்று விரும்பினவர்கள் அவர்களை கண்ட மாத்திரத்திலே தேவ ஆவியானவர் அவனுக்குள் இருந்தபடியினாலே, தேவ அன்பு அவனுடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருந்தபடியினாலே தன்னை பகைத்த சகோதரர்களை கண்டு அவன் சத்தமிட்டு அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் எகிப்து தேசத்திற்கு போகிற இடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான் என்று சொன்னான். தொடர்ந்து அவன் அவர்களோடு ஒரு பேசி, நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம், ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். பூமியிலே உங்கள் வம்சம் முடியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பினார் என்று சொல்லி அவர் என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாக வைத்தார் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய ஆவியானவருடைய பார்வையிலே நாம் அருமையாய் காணப்படுகின்ற பொழுது நம்மை யார் பகைக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய், அவர்கள் மீது அன்பு கூறும்படியாய் ஆண்டவர் ஒரு பெரிய ரட்சிப்பினாலே தேசங்களை பாதுகாக்கும்படியாய் ஆண்டவரே என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் நம்முடைய தேசத்தை பெரிய ரட்சிப்பினாலே அலங்கரிக்கும்படியாய், ஆண்டவர் நம்முடைய வம்சங்கள் ஒளிந்து போகாமல் நம்மை காக்கும்படியாய், அநேகருக்கு ஜீவ ரட்சணை உண்டு பண்ணும்படியாய் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டு இந்த பரிசுத்த சபையிலே வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். வாழ்க்கையிலே நீங்கள் பலவிதமான தடைகளை கடந்து வந்திருக்கலாம். வாழ்க்கையிலே நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கடந்து வந்திருக்கலாம்.
ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே நீங்கள் அருமையானவர்கள். ஆண்டவர் உங்களை சிநேகிக்கிறார். துன்பப்படுகிறீர்களோ, எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே காணப்படுகிறீர்களோ, அல்லது அடிமையாக கொண்டு போகப்படுகிற ஒரு அனுபவத்திலே நின்று கொண்டு இருக்கிறீர்களோ, ஐயோ என்னுடைய அலுவலகத்திலே என்னை இவ்விதமாய் குற்றம் சாட்டுகிறார்களே, என்னை விரோதிக்கிறார்களே என்று சொல்லி நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, கவலைப்படாதீர்கள். ஆண்டவருடைய பார்வையிலே நீங்கள் மிகவும் அருமையானவர்கள். அநேகருக்கு ஜீவ ரட்சணியை உண்டு பண்ணும்படியாய் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு இந்த ஆலயத்திலே உங்களை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். அநேகர் ரட்சிக்கப்படும்படியாய், அநேகருக்கு ஜீவ ரட்சணியை உண்டு பண்ணும்படியாய் ஆண்டவர் முன்னமே உங்களை அழைத்து இந்த பரிசுத்த சபையிலே வைத்திருக்கிறார். நீங்கள் செய்து கொண்டிருக்கிற ஊழியத்தை நாங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு கிராமமாய் சென்று இயேசு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தி சுவிசேஷம் சொல்லுகிற அந்த அனுபவத்திலே அநேகர் ரட்சிக்கப்படும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு முன்கூட்டியே அழைத்து இந்த கர்த்தருடைய சபையிலே வைத்திருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய பார்வையிலே அருமையானவர்கள் என்பதை ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். உங்களை கொண்டு தேசத்திலே ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறார். அதற்காகவே ஆண்டவர் முன்னமே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உலகம் உங்களை பகைக்கலாம், உங்களோடு கூட உள்ளவர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பலாம். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய பார்வையிலே அருமையானவர்கள். எப்படி கர்த்தர் யோசேப்போடு இருந்தாரோ அப்படியே உங்களோடு கூட இருந்து உங்களை பலமாய் நடத்த, உங்கள் மூலமாய் பெரிய காரியங்களை செய்ய, உங்கள் மூலமாய் பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ண பரிசுத்த ஆவியானவர் போதுமானவராக இருக்கிறார். மூன்றாவதாக நாம் இங்கே வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் திருப்பிக் கொள்கின்ற பொழுது, அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை சிநேகித்தேன், நான் உன்னை சிநேகித்தேன். நான் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் அந்த முதல் சில வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே சகைவை குறித்து வேதம் சொல்லுகிறது. சகைவை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது, அவன் நாயக்காரருக்கு தலைவன், கிட்டத்தட்ட ஒரு கலெக்டர் ரேஞ்சிலே உள்ள ஒரு மனிதன், சமுதாயத்திலே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நல்ல அந்தஸ்து உயர்ந்த பதவியில் இருந்தவன் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்கிறோம். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், ஐஸ்வர்யனுமாயிருந்த பெரிய பணக்காரனாய் இருந்திருக்கிறான். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு வினோதமான ஒரு ஆசை, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் குள்ளனானபடியினாலே திரளான கூட்டத்திற்கு மத்தியிலே இயேசுவை காண முடியவில்லை. எனவே அவன் ஒரு சிறு குழந்தையை போல கூட்டத்திற்கு முன்பாக ஓடி ஒரு காட்டுத்தீ மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டான். இயேசு வழியாய் வருவார் என்று காத்திருந்தான். இயேசு கிறிஸ்து அந்த வழியே வந்தார். தன்னுடைய அந்தஸ்து, தன்னுடைய மேன்மை, தன்னுடைய செல்வாக்கு எல்லாவற்றையும் மறந்தவனாக சிறு பிள்ளையை போல அந்த மரத்தில் ஏறி அவன் பார்த்து கொண்டே இருந்தான். இயேசு அந்த வழியே வந்தார். அவர் வந்தபோது அண்ணாந்து பார்த்தார். அது மாத்திரமல்ல, அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். அதை கண்ட யாவரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஜனங்கள்
சகேவை குறித்து சொன்னபோது, இவர் பாவியான மனிதனிடத்தில் தங்கும்படி சொல்லுகிறாரே என்று முறுமுறுத்தார்கள். உலகம் நம்மை பாவி என்று சொல்லலாம், உலகம் உன்னை ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லலாம், உலகம் உன்னை அற்பமாய் பார்க்கலாம். ஆனால் நீ ஆண்டவருடைய பார்வையிலே அருமையானவன், அருமையானவள் என்பதை ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். அவனோடு கூட இருந்தவர்கள் இவன் பாவி பாவி என்று சொன்ன மாத்திரத்திலே சகையில் நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். நான் எவனிடத்தினாலும் அநியாயமாய் வாங்கினதுண்டான் தான் நாளத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன் என்று சொன்னான். சகையு தன்னிலை உணர்ந்தவனாக காணப்பட்டான். ஆண்டவரிடத்திலே தன்னை குறித்து அறிக்கை செய்தான். எல்லாவற்றையும் விட்டுக் கொடுக்கிறேன் என்று சொன்னான். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறான் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே, விசுவாச வாழ்க்கையிலே உங்களை அநேக உதாசீனப்படுத்தலாம், நீங்கள் செய்த தவறை சொல்லிக்கொண்டே இருக்கலாம், அல்லது நீங்கள் மிகவும் கொடியவன் என்று சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை மன்னித்து அவருடைய பார்வையிலே நாம் விலையேற பெற்றவர்கள் என்பதை அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் அவனுக்குள்ளே ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணினார். இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொன்னார். உலகத்தின் பார்வையிலே நாம் அற்பமானவர்கள், பாவியான மனுஷியாய் காணப்படலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே நீங்கள் அருமையானவர்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவியை சிநேகிக்கிறார் என்று நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு தெய்வ ஜனங்களே, ஒருவேளை நீங்கள் சொந்த குடும்பத்தாலே உதாசீனப்படுத்தப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, மறந்து போகப்பட்ட ஒரு நபராய் காணப்படலாம். உங்களோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே நீங்கள் அருமையானவர்கள் என்பதை ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்குள்ளே ஒரு விலையேறப்பட்ட ரட்சிப்பை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்மை பார்த்து நாமும் ஆபிரகாமனுடைய குமாரன் மாருத்தி என்று சொல்லுகின்ற ஒரு உன்னதமான கிருபையை ஆவியானவர் நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, விசுவாச வாழ்க்கையிலே சோர்ந்து போய் காணப்படுகிறீர்களோ, சோதனைக்குள்ளே காணப்படுகிறீர்களோ, ஐயோ எனக்குண்டான சோதனை என்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்லி கதறுகிற ஒரு நபராய் காணப்படுகிறீர்களோ, உலகம் உங்களை வெறுக்கிறதோ, உங்களோடு கூட பணி செய்கிறவர்கள் உங்களுக்கு எதிராய் தீவிரமாய் செயல்படுகிறார்களோ, கவலைப்படாதீர்கள். நீங்கள் உலகத்தால் நெருக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் கர்த்தருடைய பார்வையிலே அருமையானவன், அருமையானவள் என்பதை மறந்து போகாதீர்கள். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற பொழுது, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் மடிந்து போவதில்லை என்று சொல்லுகிறார். ஒருவேளை அக்னியிலே தூக்கி போடப்பட்ட சாத்ராக், மேஷாக், ஆபேத், நேகோ என்பவர்கள் சொன்ன போது, நாங்கள் ஆராதிக்கிற தேவனங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய பார்வையிலே மிகவும் அருமையாய் காணப்பட்டார்கள். பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் அக்னி சூழலிலே
நான்காம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்ற வசனத்தின்படி அவர்களோடு கூட இருந்து அவர்களை தப்புவித்தார். இப்பொழுதும் ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ கவலைப்படாதே, நீ கலங்க வேண்டாம். ஐயோ, என்னை உதாசீனப்படுத்துகிறார்களே, என்னை வெறுக்கிறார்களே என்று சொல்லி நீ அழ வேண்டாம். நீ கர்த்தருடைய பார்வையிலே அருமையானவன், நீ கர்த்தருடைய பார்வையிலே அருமையானவள். ஆண்டவர் உன்னை சிநேகிக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னை சிநேகிக்கிறார். அவர் உன்னை சிநேகித்தபடியினாலே தம்முடைய ஜீவனையே கல்வாரியிலே சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார். அவர் உனக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் அடிக்கப்பட்டு நம்மை மீட்கும் பொருளாய், நம்மை ரட்சிப்பதற்காக, நம்மை உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து தம்முடையவர்களாக மாற்றும்படியாய் பாரமான சிலுவை எடுத்துக் கொண்டார். அவரை வாரினால் அடித்தார்கள். அவர் தலையின் மீது முள்முடி சூட்டினார்கள். அவருடைய முகத்திலே துப்பினார்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய விழாவிலே ஈட்டியை கொண்டு குத்தினார்கள். எதற்காக? உன்னையும் என்னையும் இந்த உலகத்தையும் ரட்சிக்கும்படியா. அவருடைய பார்வையிலே நாம் அருமையானவர்களாய் காணப்படுகிறபடினாலே நம்மை மீட்கும் பொருளாக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார், நம்மை மீட்டுக் கொண்டார். நாம் மீட்கப்பட்ட ஜனமாய், ரட்சிக்கப்பட்ட ஜனமாய், கர்த்தருடைய பார்வையிலே அருமையானவர்களாய், கர்த்தரை ஆராதிக்கும்படியான ஒரு உன்னதமான கிருபையை ஆவியானவர் நமக்குள்ளே நிறைவாய் கொடுத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. சுவாச வாழ்க்கையிலே நாம் சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் கர்த்தருடைய பார்வையிலே அருமையானவர்கள், நீங்கள் கர்த்தருடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள். உலகம் உங்களை பகைத்தாலும் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களை சிநேகிக்கிறார். எனவே நீங்கள் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்ற வார்த்தையின்படி நீங்கள் துன்பப்படுகின்ற பொழுது, துயரப்படுகின்ற பொழுது, கலங்குகின்ற பொழுது, வேதனைப்படுகின்ற பொழுது இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை பலப்படுத்துவார். உங்களுக்குள்ளே ஒரு பெரிய அதிசயத்தை, உங்களுக்குள்ளே பெரிய அற்புதத்தை செய்வார். எனவேதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் மகா மேன்மையானவர்கள், நீங்கள் மகா மேன்மையான சந்ததி என்பதாக நாம் பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்க முடியும். இந்த காலை வேளையிலும் ஒரு விஷயம் நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். பரிசுத்த பந்திக்கு வருவதற்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவரே என்னை பலப்படுத்தும் என்று கேட்போம். என்னை நோக்கி பாரும் என்று கேட்போம். அவர் உங்களை நோக்கி பார்ப்பார், ரட்சிப்பார். ஒரு குடும்பத்திலே பலத்த கிரியைகளை, பெரிய அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன் பேரிலே நினைவாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, ஒரு விசை என்னை நினைத்தரலும் என்று கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்திக் கொள்ளுவோம். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்தும். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நான் உன்னை சிநேகித்தேன் என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை மகா மேன்மையான சந்ததியாய் பார்க்கிறீர். நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகம் எங்களை அற்பமாய் பார்க்கலாம், நீரோ எங்களை மகா மேன்மையாய் பார்க்கிறீர். நாங்கள் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக, கிருபையினாலே பலமாய் நிரப்புவீராக. ஆண்டவருடைய பார்வையிலே நான் விலையேறப்பெற்றவன், நான் விலையேறப்பெற்றவள் என்ற நம்பிக்கை பலமாய் காணப்பட பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. யாரெல்லாம் கண்ணீரோடும் புலம்பலோடும் மிகுந்த வேதனையோடும் காணப்படுகிறார், அவர்களை நீ காண்கிறபடினால் ஸ்தோத்திரிக்கிறேன் பிதா. பலத்த பிரசன்னம், புதிய அனுபவங்களை, புதிய ஆசீர்வாதங்களை, புதிய அதிசயங்களை, புதிய அற்புதங்களை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் தங்களை உமக்கு அர்ப்பணித்துக் கொண்டார்களோ
அவர்களை நீர் மேன்மைப்படுத்துகிறீர், உயர்த்துகிறீர். நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் எழும் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன்.